வணக்கம். இந்த காணொலியில் 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல் தென்னிந்திய அரசுகள் லெசன் 4 வந்து பார்க்குறோம். இந்த லெசன் முடிக்கிறது மூலயமா 6th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் வீடியோலவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிவிஷன் இருக்கும். அப்போ டபுள் ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து 6th to 12th கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நம்ம புது சிலபஸ் படி பார்த்திங்கன்னா யூனிட் 3 இந்தியன் ஹிஸ்ட்ரியும், யூனிட் 6 வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தென்னிந்திய அரசுகள், இது யூனிட் 8 பழைய சிலபஸ் படி இருக்கும் இல்லையா, அந்த இப்போ புது சிலபஸ் படி யூனிட் 6. ஸோ இந்த 2 யூனிட்டுமே வந்து கவர் பண்ண போகிறோம். தென்னிந்திய அரசுகள் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு எக்ஸாமில் அதிகமாக எதிலிருந்து கேள்வி கேட்பாங்கன்னா பல்லவர்கள்லேருந்து கேட்பாங்க. சாளுக்கியர்கள்னா யார், ராஷ்டிரகூடர்கள்னா யாருன்றதை தெரிஞ்சுப்போம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன், அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள்லேருந்து கேள்விகள் அவ்வளோக்கா வர்றதில்லை. தென்னிந்திய அரசுகள். ஸோ 7ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கே வந்து அர்ஷர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சமகாலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து தென்பகுதியில் காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்த பல்லவ அரசர்கள்ன்றதை கொடுத்துருக்காங்க. நம்ம அர்ஷர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே படிச்சிருப்போம்னா குப்தர்கள் படித்தப்போ வந்து படிச்சிருப்போம். குப்தர்களுக்கு அப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு அர்ஷர் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தனர்கள் வந்து சிலபஸில் இல்லைன்றதை விட்டுருப்போம். பட் வர்த்தனர்களுடைய அரசு வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா அர்ஷர். ஸோ அர்ஷர் வந்து வடக்கில் ஆட்சி பண்ணப்போ பல்லவர்கள் வந்து தென்பகுதியில் வந்து காஞ்சிபுரத்தை மையமாக தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணாங்க. மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா வாதாபி அல்லது பாதாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாருடைய ஆட்சியின் கீழே இருந்ததுன்னா சாளுக்கியர்களின் கீழே வந்து இருந்தது. சாளுக்கியர்களுக்கு அப்புறம் வந்து யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த பேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த பேஜ் வந்து பாருங்கள், நம்ம எல்லாமே படித்த டீட்டெயில் தான், அதனால் குயிக்காக வந்து பார்த்துருவோம். பல்லவர்கள் வந்து முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது எதுன்னா காஞ்சிபுரம். தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணது பல்லவர்கள் எங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சீன ரோமபுரி வணிகர்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிற்கால பல்லவர்கள் வந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதுமே வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டும், தொண்டை மண்டலம் தான் வந்து பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது அப்படின்னுட்டும் சொல்றாங்க. பல்லவர்கள் இருந்ததற்கான கல்வெட்டுகள் சான்றுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டுகள் என்னென்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இது வந்து மகேந்திரவர்மனுடையது. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு யாருடையதுன்னா மகேந்திரவர்மன். 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. 2ஆம் புலிகேசி என்றது யாருன்னா சாளுக்கியர்கள் இருந்த ஒரு சிறந்த அரசர். ஸோ இவருடைய ஐகோல் கல்வெட்டும் வந்து ஒரு சான்று என்றதையும் சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகளும் சான்றுகளாக இருந்திருக்கு. காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகசனம் என்றது மகேந்திரவர்மன் வந்து ஏற்றியது. அவந்தி சுந்தரை கதை என்றது வந்து பார்த்தீங்கன்னா தண்டின் அவர்கள் வந்து ஏற்றிருப்பாரு. தண்டின் அவர்கள் வந்து 1ஆம் நரசிம்மவர்மனுடைய அவையில வந்து இருந்திருப்பாரு. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் ஏற்றிய கலிங்கத்து பரணியும், பெரிய புராணம் சேக்கிலார் ஏற்றிய பெரிய புராணமும், நந்தி கலம்பகம் வந்து ஆசிரியர் யாருன்னு தெரியல. இந்த நந்தி கலம்பகம் எல்லாம் பல்லவர்களுக்கான சான்றுகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, இலக்கிய சான்றுகள். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலவர் குறிப்புகள்னா யுவான் சாங்கினுடைய குறிப்புகள்லையும் வந்து பல்லவர்களுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்றதையும் குறிப்பிடுறாங்க. பல்லவர்களில் முக்கிய அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு, 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நந்திவர்மன், இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க. எப்படி வந்து பல்லவர்கள் நிறுவனாங்கன்னா தொடக்க கால பல்லவ அரசர்கள் வந்து யாருக்கிட்ட வந்து சிற்றரசர்களாக இருந்தாங்கன்னா சாதவாகனர்கள் பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கோங்க, ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போ ரிவிஷன் வீடியோலவே பார்த்துட்டு வந்திருக்கோம். எங்கே படிச்சிருப்போம்னா குப்தர்கள் பற்றி படிச்சிருப்போம். இன்ட்ரடக்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க வடக்கே வந்து குஷானர்கள் ஆட்சி பண்ணப்போ தெற்கே வந்து சாதவாகனர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைந்தது. அந்த காலகட்டத்தில் குப்தர்கள் அவங்களுடைய அரசை வந்து நிறுவினாங்க அப்படின்ட்டு படிச்சிருப்போம். இந்த சாதவாகனர்கள் கிட்ட தான் வந்து பல்லவர்கள் என்னவா வேலை பார்த்துருக்காங்க, சிற்றரசர்களாக இவங்களுக்கு கீழே வந்து இருந்திருக்காங்க. 2ஆம் சிம்மவர்மனுடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு வந்து
களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து உருவாக்குறார். ரொம்ப முக்கியம், பல்லவ அரசை உருவாக்கியவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு. அதே வந்து குப்தர்கள்ல வந்து குப்த அரசை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்னு வந்து பார்த்திருப்போம் இல்லையா. அதே போல இங்க பல்லவ அரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவனுடைய அப்பா வந்து சிம்மவர்மன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் வந்து மிக திறமை வாய்ந்த முதலாம் மகேந்திரவர்மன் யாருன்னா சிம்ம விஷ்ணுவுடைய மகன் தான் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. மகேந்திரவர்மனுடைய மகன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன். பல்லவர்கள் நடுவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருப்பாங்க. இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனை தான் வந்து என்னன்னு அழைப்பாங்க, ராஜசிம்மன் அப்படின்ட்டு சிறப்பு பெயரால அழைப்பாங்க. அடுத்து இரண்டாம் நந்திவர்மன். இவங்கெல்லாம் வந்து முக்கியமான அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி பல்லவ மன்னர் யாருன்னா அபராஜித்தன். கடைசி பல்லவ மன்னர் வந்து ரொம்ப அப்பாவி, அதான் வந்து தோத்து போயிட்டாரு, ஆட்சி வந்து முடிச்சு விட்டாரு. அப்பாவி அபராஜித்தன் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. இவரை வந்து சிறு தொண்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சேம் டைம் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா 63 நாயன்மார்கள்ல இந்த பரஞ்சோதியும் ஒருவர் அப்படின்னும் அழைக்கிறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. பரஞ்சோதி வந்து பாத்தீங்கன்னா வாதாபி படையெடுப்புல வந்து பல்லவர் படைக்கு தலைமை ஏற்றி நடத்தினார். அதாவது மகேந்திரவர்மனை வந்து சாளுக்கிய அரசரான இரண்டாம் புலிகேசி வந்து தோற்கடித்திருப்பாரு. அவங்க அப்பாவை தோற்கடித்ததால முதலாம் நரசிம்மவர்மன் வந்து இரண்டாம் புலிகேசி அவங்க வந்து வாதாபியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அது மேல வந்து படையெடுத்துட்டு போவாரு. அப்படி போனப்போ முதலாம் நரசிம்மவர்மன் வந்து வாதாபி மேல படையெடுத்து போனப்போ அவருடைய படைத்தளபதியாக யார் இருந்தாருன்னா பரஞ்சோதி என்று அறியக்கூடிய சிறு தொண்டர் வந்து இருந்திருப்பாரு. சோ வாதாபியை வந்து வெற்றி கொண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவபக்தராக மாறியிருப்பாருன்றதையும் சொல்றாங்க. யாரு சிவபக்தராக மாறினாங்க, பரஞ்சோதி வந்து அந்த வாதாபி வெற்றிக்கு அப்புறம் மனசு மாறி சிவபக்தராக மாறினார் அன்னிட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, பெரிய புராணத்துல வந்து சொல்லியிருக்காங்க. மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சமண சமயத்தை வந்து பின்பற்றிருப்பாரு. மகேந்திரவர்மனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 600 இருந்து 630 வரைக்கும். ஸோ மகேந்திரவர்மனின் காலம் வந்து 600 இருந்து 630 கிபி. சமண சமயத்தை வந்து பின்பற்றிருப்பாரு. சைவ துறவியான அப்பர் திருநாவுக்கரசர் இருக்காரு இல்லையா, அவருடைய இதுல வந்து சைவத்தை வந்து மாறியிருப்பாரு. அப்பரால வந்து சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாறியவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு வந்து மகேந்திரவர்மன் வந்து ஆதரவு வந்து கொடுத்திருக்காங்க. திராவிட அதாவது மகேந்திரவர்மன் காலத்தில் உருவாகிய கட்டிடக்கலை பாணிக்கு என்ன பெயர்னா மகேந்திரவர்ம பாணி. மத்த விலாச பிரகசனம் என்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு தமிழ்ல வந்து பொருள் வருது. இது வந்து ஒரு நாடக நூல். இதை வந்து சமஸ்கிருத மொழியில வந்து யார் ஏற்றிருப்பா, மகேந்திரவர்மன் வந்து ஏற்றிருப்பாரு. இந்த மத்த விலாச பிரகசனம் என்ற நூல்ல வந்து பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில வந்து உள்ளது என்றதையும் குறிப்பிடுறாங்க. மகேந்திரவர்மன் வந்து ஆட்சி பண்ணப்பதான் வந்து வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசரான இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணிருப்பாருன்னா போர் புரிந்திருப்பாரு. போர் புரிந்து மகேந்திரவர்மனை வந்து தோற்கடிச்சு ஒரு சில பகுதிகளை வந்து கைப்பற்றினார். அந்த பகுதி தான் வெங்கி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மனுடைய மகனான முதலாம் நரசிம்மவர்மனின் காலகட்டம் வந்து 630 இருந்து 668 38 வருஷம். இவர் வந்து சாளுக்கியரின் தலைநகரமான வாதாபி மேல போர் புரிஞ்சு வாதாபியை கைப்பற்றிருப்பாரு. சேம் டைம் வந்து இரண்டாம் புலிகேசியை வந்து கொல்லவும் செஞ்சிருப்பாரு. யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து முக்கியமான அரசரான இரண்டாம் நரசிம்மவர்மன் பத்தி கொடுத்திருக்காங்க. இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா 695. ஸோ நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் 668லவே அவருடைய ஆட்சி வந்து முடியுது. இடைப்பட்ட காலத்துல ஒரு சிலர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு திறமை இல்லாம இருந்ததால அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மன் திறமையாக வந்து 695 இருந்து 722 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சேம் டைம் வந்து மாபெரும்
வீரராகவும் வந்து திகழ்ந்திருக்காரு. யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை வந்து அனுப்பினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்து சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பிய பல்லவ மன்னன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். சேம் டைம் வந்து சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றவும் செஞ்சிருக்காரு. யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதரை கோயிலை கட்டியது யாருன்னா அதுவும் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது யாரு? இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் சொல்லுவோம். இவர் கட்டியதால இந்த கோயிலை வேற எப்படி அழைப்பாங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னுட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து அழைக்கிறாங்க. அரசர்களுடைய பெயர்களும் அவங்களுடைய பட்ட பெயர்களும் வந்து கொடுத்திருக்காங்க. சிம்ம விஷ்ணு, சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு தான் என்ன பண்ணியிருப்பாரு? பல்லவர்களுடைய ஆட்சியை வந்து தோற்றுவித்திருப்பாரு. இவருடைய பட்டப்பெயர் வந்து அவனிசிம்மர். சிம்ம விஷ்ணு பட்டப்பெயர் அவனிசிம்மர். முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர்கள் வந்து பாருங்க, சங்கீரண ஜதி, மத்த விலாசன், மத்த விலாச பிரகசனம் என்ற நூல் எழுதினாரு, அப்போ மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி. சித்திரங்கள்லையும் வந்து சித்திரங்கள் அதுலயும் வந்து ஆர்வம் கொண்டிருப்பாரு. அதனால சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், குணபாரன், மத்தவிலாசன், சங்கீரண ஜதி. முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன். மாமல்லன் எதுக்கு அழைப்பாங்க? மற்போரில் சிறந்ததால மாமல்லன் அப்படின்னு அழைப்பாங்க. சேம் டைம் வந்து சாளுக்கியர்களுடைய தலைநகரான வாதாபியை வந்து கைப்பற்றிருப்பார் இல்லையா, அதனால வாதாபி கொண்டான் என அறியப்படுபவர் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். இந்த ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இன்னொரு வாட்டி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல வடக்கே வந்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னா அர்ஷர் வந்து ஆட்சி பண்ணப்போ காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணவங்க யாருன்னா பல்லவ அரசர்கள். வாதாபிய ஆட்சி பண்ணவங்க வந்து சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களுக்கு பின்னாடி மத்திய மற்றும் கிழக்கு தக்கான பெரும்பகுதியை ஆட்சி பண்ணவங்க யாருன்னா ராஷ்டிரகூடர்கள். பல்லவர்களுடைய முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது எதுன்னா காஞ்சிபுரம். பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து எந்தெந்த வணிகர்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருந்ததுன்னா சீன ரோமபுரி வணிகர்கள். பிற்கால பல்லவர்கள் வந்து எந்த நூற்றாண்டுகள்ல தமிழகம் முழுவதும் பரவி இருந்தாங்கன்னா 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகள்ல. பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது எதுன்னா தொண்டை மண்டலம். மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு வந்து யாருடையதுன்னா முதலாம் மகேந்திரவர்மன். 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு வந்து சாளுக்கிய அரசரான 2ஆம் புலிகேசி. இதுதான் இதெல்லாமே வந்து பல்லவர்கள் இருந்ததற்கான சான்றுகள். மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். அவந்தி சுந்தரி கதை ஏற்றியவர் வந்து தண்டின். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். பெரிய புராணம் சேக்கிலார். நந்தி கலம்பகம் வந்து யாருன்னு தெரியாது, ஆசிரியர் யாருன்னு அறியவில்லை. யுவான் சுவாங்கின் குறிப்புகள் எல்லாம் வந்து பல்லவர்கள் ஆட்சிக்கான சான்றுகள். தொடக்கத்துல பல்லவ அரசர்கள் வந்து யாரு கீழே சிற்றரசர்களாக ஆட்சி பண்ணாங்கன்னா சாதவாகனர்கள் கீழே ஆட்சி பண்ணாங்க. பல்லவர்களுடைய அரசை உருவாக்கியவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவின் அப்பா யாருன்னா சிம்மவர்மன். 2ஆம் சிம்மவர்மன் வந்து சிம்ம விஷ்ணுவினுடைய அப்பா. சிம்ம விஷ்ணுவின் மகன் தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கியிருக்காரு. யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனை எப்படி அழைப்பாங்க? ராஜசிம்மன் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து முக்கியமான அரசர் என்ன? 2ஆம் நந்திவர்மன். பல்லவ அரசர்களின் கடைசி மன்னர் யாரு அப்படின்னா அபராஜித்தன். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. அவர் வந்து சிறு தொண்டர் அப்படின்னு அறியப்படுறாங்க. சேம் டைம் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர் அப்படின்னுட்டு சொல்றாங்க. பரஞ்சோதி வந்து வாதாபி படையெடுப்புல பல்லவர் படைக்கு தலைமையை ஏற்று நடத்தியவர் வந்து சிறு தொண்டர் என்று அறியக்கூடிய பரஞ்சோதி தான் வந்து அந்த படைக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். சேம் டைம் வந்து அந்த வாதாபி வெற்றிக்கு பின்னாடி யாருடைய பக்தராக மாறியிருப்பாருன்னா சிவபக்தராக மாறினார். யாருன்னா பரஞ்சோதி அப்படின்ட்டு எந்த நூல்ல சொல்றாங்க? பெரிய புராணத்துல வந்து சொல்றாங்க. மகேந்திரவர்மன் வந்து முதல்ல என்ன சமயத்தை ஃபாலோ பண்ணாருன்னா சமண சமயம். சமணத்திலிருந்து சைவத்துக்கு யாரால மாறினாருன்னா அப்பர் என்று அறியக்கூடிய திருநாவுக்கரசரால் வந்து மாறியிருப்பாரு. மகேந்திர பாணி என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்துல வந்து திராவிட கட்டடக்கலை என்று ஒரு புதிய பாணி உருவானது. அதுதான் வந்து மகேந்திர பாணி அப்படின்னு சொல்றோம். மத்த விலாச பிரகசனம் என்ற
குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்ற நாடகத்தை வந்து சமஸ்கிருத மொழியிலே ஏற்றியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். ஸோ இந்த சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட மத்த விலாச பிரகசனம் வந்து எதை இழிவுபடுத்தும் வகையில் இருந்ததுன்னா பௌத்தத்தை வந்து இழிவுபடுத்தும் வகையில வந்து இருந்தது. சாளுக்கியர்கள் வந்து எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணாங்கன்னா வாதாபி. இரண்டாம் புலிகேசி ஆட்சி பண்ண சாளுக்கிய அரசர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி. மகேந்திரவர்மன் யார்கிட்ட வந்து தோத்து போனாருன்னா இரண்டாம் புலிகேசி. சாளுக்கியரின் தலைநகரமான வாதாபியை வந்து கைப்பற்றிய பல்லவ அரசர் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மர் வந்து கைப்பற்றி இரண்டாம் புலிகேசியை வந்து கொல்லவும் செஞ்சிருப்பாரு. ராஜசிம்மன் என்று அறியப்படக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து ஒரு மாபெரும் வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றியவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மர். ஸோ இந்த சீன நாடு ಅನ್ನதுமே நீங்கள் குப்தர்கள் படிக்கும்போது ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது பாகியான் சீன நாட்டை வந்து சேர்ந்தவர் இல்லையா, அவர் வந்து யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அங்க இரண்டாம் சந்திரகுப்தர், இங்க இரண்டாம் நரசிம்மவர்மன். ஸோ சீனாவோட தொடர்பு படுத்தி வருது, 2 வருது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, வேணும்னா சைடில் கூட நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பாகியான் சீன பயணியான பாகியானை வந்து வரவேற்றிருப்பார். அவருடைய காலத்துல தான் பாகியான் வந்து இந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். அவனி சிம்மர் என்று அறியப்படுபவர் சிம்ம விஷ்ணு. சங்கீரண ஜதி மகேந்திரவர்மன், மத்தவிலாசன் மகேந்திரவர்மன், குணபாரன் மகேந்திரவர்மன், சித்திரக்கார புலி மகேந்திரவர்மன், விசித்திர சித்தன் மகேந்திரவர்மன். மாமல்லன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன், வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி கொண்டான், அதுக்கப்புறம் வந்து சோழர்கள் பத்தி படிக்கும் போது வரும் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்ட்டு யாரை சொல்லுவோம், முதலாம் ராஜேந்திரனை வந்து சொல்லுவோம். அது வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்று அறியப்படுவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். கட்டிடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு பத்தி பார்க்க போறோம். பல்லவர்கள் காலம் வந்து கட்டிடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலமாகும். ஸோ யாருடைய காலம் கட்டிடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்றதுன்னா பல்லவர்களுடைய காலம். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயிலும் வராகர் குகையும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது வந்து ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தை 1984 உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. 1964 பாரதிதாசன் இறந்தாரு. நேரு வந்து 1964 இறந்துட்டாருன்றது நம்மளுக்கு தெரியும். 20 வருஷத்துக்கு அப்புறம் 84 யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு 1984 வேற ஏதாவது இயர்ஸ் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமான இயர்ஸ் தேவை எக்ஸாமுக்கு அப்படின்ற பட்சத்துல. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பல்லவர் கட்டடக்கலையை வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. அந்த 3 வகை கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. பாறை குடைவரை கோயில்கள், மகேந்திரவர்மன் பாணி. பாறை குடைவரை கோயில்கள்னா பாறை, ஒரு முழு பாறை இருக்குன்னா அதை வந்து கொடைஞ்சி கோயிலை வந்து உருவாக்குவாங்க. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் வந்து மாமல்லன் பாணி. ஸோ பாறையை குடைஞ்சி கட்டுறது மகேந்திரவர்மன் காலத்துல தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து மாமல்லன் யாரு, முதலாம் நரசிம்மவர்மனுடைய பாணி. கட்டுமான கோயில்கள் வந்து ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நந்திவர்மனுடைய பாணி தான் வந்து கட்டுமான கோயில்கள். ஸோ மகேந்திரவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் கீழே இமேஜும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய பாறை, அதை செதுக்கி அதுல வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து குடைவரை கோயில்கள், கொடைஞ்சி கட்டுறது. மகேந்திரவர்மன் பாணிக்கு வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர். ஸோ மகேந்திரவர்மன் பாணிக்கு அந்த ரைமிங்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டகப்பட்டு வேணும்னா இது எல்லோல கூட ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல இது கேட்கவும் செய்யலாம். மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர் அந்த ரைமிங்ல 3 வருது. தகர வரிசையில மகர வரிசையில 3, தகர வரிசையில 3, மீதி வந்து வித்தியாசமா ஒரு 2. தலவானூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம். தலவானூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம், சீயமங்கலம், வல்லம், களம், வல்லம். ஸோ சீயமங்கலம், வல்லம் அப்படின்ட்டு 2 வருது. ஆக மொத்தம் 8 வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம், சீயமங்கலம், வல்லம்.
அடுத்து வந்து மாமல்லன் பாணி வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்ட ரதங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து 5 ரதங்கள் வந்து 5 வகையான கோவில் கட்டட பாணியை வந்து உணர்த்துகின்றன அப்படின்ட்டு ஒற்றைக்கல் ரதங்கள் அதை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாமல்லன் பாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், பராகர் மண்டபம் ஆகியவை அவர் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள். மாமல்லன் கட்டிய பிரபலமான மண்டபங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மகிஷாசுர மர்தினி, திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். மாமல்லன் கட்டடக்கலை பாணியிலேயே ரொம்ப முக்கியமானது எதுன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கலையரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திறந்தவெளி கலையரங்கத்துல ஒரு பாறையில வந்து பேன் பார்க்கக்கூடிய குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள் எல்லாம் இருக்கும். அர்ஜுனன் தபசு செய்யற மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கலையரங்கத்தை வந்து சொல்றாங்க. உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பாறையில செதுக்குனது இமேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, அர்ஜுனன் தபசு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மனுடைய பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலை வந்து எதனால கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருதுவான மணற்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. மணலாலான கல்லால, அதுவும் எப்படியான கல்லு, மிருதுவான மணற்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. கைலாசநாதர் கோயில் வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜசிம்மன் கட்டியது இல்லையா, அதனால ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஸோ அந்த கோயில் இமேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து நந்திவர்மன் பாணி. பல்லவ கோயில் வந்து பாத்தீங்கன்னா கட்டடக்கலையின் இறுதி கட்டம். ஸோ இந்த நந்திவர்மன் பாணி தான் வந்து கட்டடக்கலையின் இறுதி கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர் காலத்துல பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்களை வந்து இது வந்து பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னுட்டும் சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில். ஸோ அது எந்த கோயில்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில். இந்த கோயிலை தான் யார் கட்டியிருப்பாங்க, 2ஆம் நந்திவர்மன் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த வைகுண்ட பெருமாள் கோயிலையும் இமேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்து பல்லவர்கள் காலத்துல சமூகமும் பண்பாடும் எப்படி இருந்ததுன்னா பௌத்த சமணங்கள் வந்து இருந்திருக்கு. வேத சமயமும் வந்து ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வந்து தோன்றியிருக்காங்க. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து சைவம் வைணவம் ஆகியவற்றை வந்து போதித்திருக்காங்க. இந்த சைவர்களையும் வைணவர்களையும் பல்லவ அரசர்கள் சிலர் வந்து ஆதரிக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்புறம் மாணிக்க வாசகரும் வந்து சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வரும் ஆண்டாளும் வந்து வைணவ அடியார்களாகவும் விளங்கினார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. பக்தி மார்க்கத்தை போதித்த இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய காலகட்டத்துல கல்வியும் இலக்கியமும் எப்படி இருந்ததுன்னா காஞ்சியில் இருந்த கடிகை வந்து கல்வி மையம் அல்லது மடாலயம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது வந்து பல்லவர் காலத்தில் புகழ் பெற்று விளங்கியது என்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ பல்லவர் காலத்துல காஞ்சியில இருந்த கடிகை வந்து புகழ் பெற்று விளங்கியது. இந்த கடிகை என்றது என்னது, கல்வி மையம் அல்லது மடாலயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து மாணவர்கள் எல்லாம் வந்து காஞ்சியில தங்கி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நியாய பாஷை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வாத்யாயர். வாத்தியார்னா நியாயமா இருக்கணும், நியாயமான வழியில பாஷையை பேசணும். அப்ப நியாய பாஷையான்னா வாத்யாயர். காஞ்சி கடிகையில வந்து இவர் ஆசிரியராக இருந்திருக்காரு. தென்னிந்திய ஓவியங்களை குறித்த ஒரு ஆய்வேடு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்சிண சித்திரம். இது வந்து யாருடைய ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்டது? இந்த தட்சிண சித்திரம்னா 1ஆம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்துல வந்து தொகுக்கப்பட்டிருக்கும். சமஸ்கிருத அறிஞரான தண்டின் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மனுடைய அவையை வந்து அலங்கரித்தார். இவர் வந்து தசகுமார சரிதம் ஸ்டார்டிங்லவே படிச்சோம் இல்லையா, தண்டின் தசகுமார சரிதம் வந்து யாருடைய நூல்னா தண்டின் பார்த்திருப்போம். அடுத்து வந்து பாருங்க சமஸ்கிருத அறிஞரான பராவி வந்து சிம்ம விஷ்ணுவின் காலத்துல வந்து வாழ்ந்திருக்காரு. சிம்ம விஷ்ணு தான் என்ன பண்ணிருப்பாரு, பல்லவர்களுடைய ஆட்சியை வந்து தோற்றுவித்திருப்பாரு. அவருடைய காலத்துல வாழ்ந்தவர் வந்து பராவி. அவர் இயற்றிய வடமொழி காப்பியம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்தார்ஜீனியம். கிருத்தார்ஜீனியம் வந்து யார் இயற்றிருப்பார்னா பராவி. நாயன்மார்களால் இயற்றப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவாரம். ஆழ்வார்களால் படைக்கப்பட்டது வந்து 4000 திவ்ய பிரபந்தம்.
இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னா பெருந்தேவனார். இந்த பெருந்தேவனார் வந்து மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயர்ல தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. பல்லவர்களுடைய அவங்க காலத்து கலைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. பல்லவ அரசர்கள் கவின் கலையை வந்து ஆதரித்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கவின் கலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்பம், ஓவியம், கட்டட சிற்பம், இசை, கவிதை, நாடகம், நடனம் எல்லாத்தையுமே வந்து மீன் பண்ணக்கூடியது தான் வந்து கவின் கலை. பல்லவ அரசர்கள் வந்து கவின் கலைகளையும் வந்து ஆதரிச்சிருக்காங்க. குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துகின்றனன்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இசை குறித்த கல்வெட்டுகள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா குடுமியான் மலை, திருமயம் ஆகிய அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள்ல வந்து காணப்படுது. குடுமியான் மலை, திருமயம். புகழ்பெற்ற இசை கலைஞர் யாருன்னா அது ருத்ராச்சாரியார். புகழ்பெற்ற இசை கலைஞர் வந்து ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வந்து வாழ்ந்திருக்காரு. ருத்ராச்சாரியார் எந்த பல்லவ அரசர் காலத்துல வாழ்ந்திருக்காருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து சாளுக்கியர் வருது. இது வரைக்கும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் வந்து பண்ணிடுவோம். யாருடைய காலம் கட்டடக்கலை சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற காலம்னா பல்லவர்கள் காலம். வராகர் குகை வந்து எந்த நூற்றாண்டுனா 7ஆம் நூற்றாண்டு. யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரத்தை வந்து எந்த வருஷம் அறிவிச்சாங்க? 1984. பல்லவர்கள் கட்டடக்கலை 3 வகை. ஒன்று வந்து பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் வந்து மாமல்லன் பாணி, கட்டுமான கோயில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. மகேந்திரவர்மன் பாணி இல்ல கட்டப்பட்ட இடங்கள் எங்கெங்க இருக்குன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டு, தலவானூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம், சீயமங்கலம், வல்லம். மாமல்லன் பாணி வந்து எங்க இருக்குன்னா மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய பஞ்சபாண்ட ரதங்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒற்றைக்கல் ரதமும் வந்து சொல்றாங்க. மகிஷாசுர மர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம். மாமல்லன் கட்டடக்கலை பாணியில் அமைந்த முக்கியமானது எதுன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கலையரங்கம். இதுல இந்த திறந்தவெளி கலையரங்கம் வந்து பாத்தீங்கன்னா உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியதாகும் என்றதையும் சொல்லியிருக்காங்க. ராஜசிம்மன் என அறியப்படுபவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். சோ இவர் கட்டினதால இந்த கோயிலை என்னன்னு அழைக்கிறாங்க? ராஜசிம்மேஸ்வரம். கைலாசநாதர் கோயிலை ராஜசிம்மேஸ்வரம் என்றும் அழைக்கிறாங்க. கட்டடக்கலையின் இறுதி கட்டம். பல்லவர் காலத்துல கட்டடக்கலையின் இறுதி கட்டமா எது கருதுறாங்கன்னா நந்திவர்மன் காலத்துல கட்டப்பட்ட காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயிலை வந்து கருதுறாங்க. சேம் டைம் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் நந்திவர்மன். ஸோ அது வேணுமெனா நோட் பண்ணிக்கோங்க. காஞ்சி வைகுண்ட பெருமாள் மேல வந்து கொடுத்துருப்பாங்க. வேணுமெனா இந்த இமேஜ் பக்கத்துலயும் நோட் பண்ணிக்கோங்க. சைவ அடியார்கள் யாருன்னா அப்பரும் மாணிக்க வாசகரும். வைணவ அடியார்கள் யாருன்னா நம்மாழ்வரும் ஆண்டாளும். கடிகை என்றது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல. கடிகை என்ன அதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி மையம் அல்லது மடாலயம். நியாய பாஷை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வாத்ஸ்யாயர். இவர் வந்து எங்க ஆசிரியராக இருந்தாருன்னா காஞ்சியில கடிகையில ஆசிரியராக இருந்தார். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடு எதுன்னா தட்சிண சித்திரம். இது யாருடைய ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்டதுன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வந்து தொகுக்கப்பட்டது. ஸோ தட்சிண சித்திரம் வந்து இவருடைய காலத்துல தொகுக்கப்பட்டிருக்கு. இவரை வந்து வேற எப்படி அழைப்போம்? விசித்திர சித்தன், சித்திரகார புலி அப்படின்னு எல்லாம் அழைப்போம். ஸோ இவர் தான் வந்து தட்சிண சித்திரம் என்ற ஓவியங்கள் குறித்த ஆய்வேடை வந்து இவருடைய காலத்துல தொகுத்திருக்காங்க. தண்டின் வந்து எந்த மொழி அறிஞர்னா சமஸ்கிருத அறிஞர். யாருடைய அவையை அலங்கரித்தார் தண்டினா முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை வந்து அலங்கரித்தார். தசகுமார சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா தண்டின். பராவி வந்து ஒரு சமஸ்கிருத அறிஞர். இவர் யாருடைய காலத்துல வாழ்ந்தார்னா சிம்ம விஷ்ணுவின் காலத்துல வாழ்ந்தார். கிருத்தார்ஜீனியம் என்ற வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா பராவி. தேவாரம் வந்து யாரால் ஏற்றப்பட்டதுன்னா நாயன்மார்களால் ஏற்றப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் ஏற்றப்பட்டதுன்னா ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டது. பெருந்தேவனார் வந்து எந்த பல்லவ அரசரால் ஆதரிக்கப்பட்டார்னா 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டார். பெருந்தேவனார் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை பாரத வெண்பா என்ற பெயர்ல தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தார்.
பல்லவ அரசர்கள் வந்து கவின்கலையையும் வந்து ஆதரித்தாங்க. இசை குறித்த கல்வெட்டுகள் வந்து எங்க காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடுமியான் மலை, திருமயம். இதன் மூலமா பல்லவர்கள் இசையிலையும் ஆர்வம் கொண்டிருந்தாங்கன்றது தெரிய வருது. குடுமியான் மலை, திருமயம். புகழ்பெற்ற இசை கலைஞர் பல்லவர் காலத்துல இருந்தவர் யாருன்னா ருத்ராச்சாரியார். அவர் யாருடைய காலத்துல வாழ்ந்தவர்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வாழ்ந்தவர். அடுத்து வந்து சாளுக்கியர் பத்தி பார்க்க போறோம். இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சாளுக்கியர் வந்து எதை தலைநகரமாக கொண்டு வாழ்ந்தாங்கன்னா வாதாபி அல்லது பதாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சாளுக்கியர்களே வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள் அல்லது கல்யாணி சாளுக்கியர்கள். வெங்கி சாளுக்கியர்களை வேற எப்படி அழைப்பாங்கன்னா கீழை சாளுக்கியர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. கல்யாணி சாளுக்கியர்களை எப்படி அழைப்பாங்கன்னா மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ சாளுக்கியர்கள் இருந்ததற்கான சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருப்பாக்ஷா கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐக்கோல் கல்வெட்டு எல்லாம் சான்றுகள் அப்படின்னுட்டும் யுவான் ஸ்வாங்கினுடைய குறிப்புகளும் வந்து சான்றுகளாக சொல்றாங்க. வாதாபி சாளுக்கியர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாதாபியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணவங்க யாருன்னா 2ஆம் புலிகேசி. இந்த சாளுக்கியர் வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி தான். ஸோ இவர் 610 இருந்து 642 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ஆட்சி எவ்வளோ பார்த்தோம் 600 இருந்து 630 பார்த்துருப்போம். ஸோ இவர் வந்து 610 இருந்து 642. பாரசீக அரசர் 2ஆம் குஷ்ரு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசியின் அவைக்கு வந்து தூதுக்குழு ஒன்றை வந்து அனுப்பியிருக்காரு. பாரசீக அரசர் யாரு? 2ஆம் குஷ்ரு. 2ஆம் குஷ்ரு வந்து 2ஆம் புலிகேசியின் அவைக்கு வந்து தூதுக்குழு ஒன்றை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க. ஐக்கோல் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கர்நாடகால பாகல்கோட் மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டு வந்து யாருடையதுன்னா 2ஆம் புலிகேசி உடையது. இந்த கல்வெட்டை வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னா 2ஆம் புலிகேசியினுடைய அவைக்கல புலவரான ரவிகீர்த்தி என்பவரால சமஸ்கிருத மொழியில வந்து எழுதியிருப்பாங்க. இந்த கல்வெட்டு வந்து என்ன குறிப்பை வந்து சொல்லுதுன்னா ஹர்ஷவர்தனர். ஹர்ஷர் வந்து பார்த்தோம் இல்லையா வர்த்தன வம்சத்தை தோற்றுவித்தார். அந்த ஹர்ஷவர்தனர் வந்து 2ஆம் புலிகேசியால தோற்கடிக்கப்பட்டதை பத்தி குறிப்பிடுதுன்றத சொல்றாங்க. அடுத்து அப்படியே இந்த பக்கம் பாருங்க. விஷ்ணுவர்தனர் முதல் கீழை சாளுக்கிய அரசராவர். ஸோ சாளுக்கியர்களையே 3 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. முதல் வந்து வாதாபி, அங்க வந்து 2ஆம் புலிகேசி வந்து வருவாரு. அடுத்து இருக்கக்கூடிய கீழை சாளுக்கியர் வெங்கி சாளுக்கியர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வெங்கியை தான் என்னன்னு சொல்லுவோம் கீழை சாளுக்கியர். இதை வந்து யார் வந்து முதல் அரசர்னா விஷ்ணுவர்தர். ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னா தந்தி துர்கர். ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னா தந்தி துர்கர். அடுத்து கல்யாணில வந்து மேலை சாளுக்கியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இந்த வெசாரா கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சாளுக்கியர்களின் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசாரா பாணியிலான கோயில் விமானங்களை கட்டும் முறை வந்து சாளுக்கியர்களுடைய காலத்துல வந்து வளர்ச்சி பெற்றது. வெசாரான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திராவிட பாணியும் வட இந்திய நகரா கட்டட பாணிகளுடைய கலப்பு தான் வந்து வெசாரா. ஸோ சாளுக்கியர்களின் கட்டுமான கோயில்கள் வந்து ஐக்கோல், வாதாபி, பட்டடக்கல் ஆகிய இடங்கள்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாதாபியில இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில் வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டிருக்கு. வாதாபில இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில் வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டிருக்கு. 2ஆம் விக்ரமாதித்யனுடைய ஐக்கோல் கல்வெட்டு எங்க இருக்குன்னா வாதாபில வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் விக்ரமாதித்யனுடைய ஐக்கோல் கல்வெட்டு அங்க வந்து 2ஆம் புலிகேசி ஐக்கோல் கல்வெட்டுன்னு ஒன்று பார்த்திருப்போம். இங்க வந்து 2ஆம் விக்ரமாதித்யனுடைய ஐக்கோல் கல்வெட்டுன்றதை கொடுத்திருக்காங்க. அது எங்க இருக்கு? வாதாபில வந்து இருக்குன்றத சொல்றாங்க. அடுத்து குகை கோயில், பதாமில இருக்கக்கூடிய குகை கோயில இமேஜ் கொடுத்திருக்காங்க. கல்லேஸ்வரர் கோயில் பகலில வந்து இந்த கோயில் இருக்குன்றதையும் இமேஜ்ல கொடுத்திருக்காங்க. பாரசீக தூதுக்குழுவை வந்து 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி வந்து அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுன்றதை கொடுத்திருக்காங்க. 2ஆம் புலிகேசி பாரசீக தூதுக்குழுவை வரவேற்பது போன்ற காட்சி வந்து எந்த குகையில வந்து இடம்பெற்றிருக்கு, ஓவியத்தில் இடம்பெற்றிருக்குன்னா அஜந்தா.
அஜந்தா எல்லோரா இது வந்து எங்க இருக்கு? மகாராஷ்டிரால வந்து இருக்கும். பட்டடக்கல் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பட்டடக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கோயில்கள் வந்து இருக்கு. அந்த 10 கோயில்கள்ல 4 கோயில்கள் வந்து வட இந்திய பாணியிலையும் மீதி இருக்கக்கூடிய 6 கோயில்கள் வந்து தென்னிந்திய திராவிட பாணியில வந்து அமைந்திருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்து வந்து ராஷ்டிரகூடர்கள். சாளுக்கியர்கள் வரைக்கும் வந்து ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஒரு வாட்டி இல்லை, இன்னொரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சாளுக்கியர்களுடைய தலைநகரம் எதுன்னா வாதாபி அல்லது பதாமி. சாளுக்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 கட்டங்களாக நெருங்கிய காலத்திலேயே ஆட்சி பண்ணியிருக்காங்க. முதல் வந்து வாதாபி சாளுக்கியர், இரண்டாவது வந்து வெங்கி சாளுக்கியர். வெங்கி சாளுக்கியர் எப்படி அழைப்பாங்க? கீழே சாளுக்கியர் அப்படின்னு அழைப்பாங்க. கல்யாணி சாளுக்கியர்கள் வந்து மேலை சாளுக்கியர் அப்படின்னு அழைப்பாங்க. ஐக்கோல் கல்வெட்டு யாருடையதுன்னா 2ஆம் புலிகேசியினுடையது. இது ஐக்கோல் கல்வெட்டு வந்து யார் வந்து எழுதினாங்கன்னா சமஸ்கிருத மொழியில 2ஆம் புலிகேசியினுடைய அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி வந்து எழுதியிருப்பாரு. இந்த கல்வெட்டு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தனரை வந்து 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சிருப்பாரு, அதை பத்தி குறிப்பிடுது. சாளுக்கியர்களுடைய வம்சத்துல மிகவும் வலிமை பெற்ற அரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசி அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தவர் யாருன்னா பாரசீக அரசரான 2ஆம் குஷ்ரு. பாரசீக அரசர் 2ஆம் குஷ்ரு. இந்த பாரசீகம் தான் இப்ப தற்போது என்னது? ஈரான். விஷ்ணுவர்தனர் முதல் கீழே சாளுக்கிய அரசர் யாருன்னா விஷ்ணுவர்தனர். விஷ்ணுவர்தனர். ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னா தந்திதுர்கர். ராஷ்டிரகூட அரச வம்சத்தை நிறுவியவர் தந்திதுர்கர். கல்யாணி சாளுக்கியர்களை என்ன சொல்லுவோம்? மேலை சாளுக்கியர் அப்படின்னு குறிப்பிடுவோம். வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டுமுறை வந்து யாருடைய காலத்துல வளர்ச்சி பெற்றதுன்னா சாளுக்கியர்களுடைய காலத்துல. வெசாரா பாணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் திராவிட பாணியும் வட இந்தியாவின் நகரா கட்டட பாணியும் வந்து கலந்ததுதான் வந்து வெசாரா பாணி. சாளுக்கியர்களுடைய கட்டுமான கோயில்கள் எங்க இருக்குன்னா ஐக்கோல், வதாபி, பட்டடக்கல். வதாபில இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலை கட்டியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களேசன் வந்து கட்டியிருப்பாரு. சேம் டைம் வந்து விருப்பாக்ஷா கோயில் எங்க இருக்குன்னா பட்டடக்கல்ல வந்து இருக்கு. 2ஆம் விக்ரமாதித்யனுடைய ஐக்கோல் கல்வெட்டு எங்க இருக்குன்னா வதாபில வந்து இருக்கு. 2ஆம் விக்ரமாதித்யனுடைய ஐக்கோல் கல்வெட்டு எங்க இருக்கு? வாதாபி. பாரசீக தூதுக்குழுவை ஆல்ரெடி படிச்சதுதான், இதுக்கு முன்னாடி பேஜ்லயும் இதே தான் கொடுத்திருப்பாங்க. பாரசீக தூதுக்குழுவை எந்த சாளுக்கிய அரசர் வந்து வரவேற்றார் அப்படின்னா 2ஆம் புலிகேசி வந்து வரவேற்றிருப்பாரு. அப்படி வரவேற்றியதாக ஒரு ஓவியம் வந்து எங்க இருக்குன்னா அஜந்தால வந்து இருக்கு. அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுன்றதை கொடுத்திருக்காங்க. பட்டடக்கல் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. பட்டடக்கல் எங்க இருக்குன்னா கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்துல வந்து இருக்கு. இங்க எத்தனை கோயில்கள் இருக்குன்னா 10 கோயில்கள். 4 வந்து வட இந்திய பாணி, மீதி 6 வந்து தென்னிந்திய திராவிட பாணியில வந்து அமைந்திருக்கு. அடுத்து ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பால வந்து ஒரு கன்னடத்தை சேர்ந்தவங்க. தாய்மொழி வந்து அவங்களுடைய தாய்மொழியும் வந்து கன்னடம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தந்திதுர்கர். ராஷ்டிரகூட அரசர்கள்ல வந்து தலை சிறந்த அரசர் யாருன்னா அமோக வர்ஷர். ராஷ்டிரகூட அரசர்கள்ல நிறுவியவர் வந்து தந்திதுர்கர், பட் அது அவங்கள தலை சிறந்த அரசர் வந்து அமோக வர்ஷர். அமோக வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்தவங்க ராஷ்டிரகூடல வந்து 2ஆம் கிருஷ்ணர் வந்து வந்திருப்பாரு. 2ஆம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் கிருஷ்ணர் அரசரானார். கிபி 916 வந்து 2ஆம் கிருஷ்ணர் வந்து பிராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்துல வந்து தோற்கடிக்கப்பட்டார். பிராந்தக சோழ அரசர்கள்ல வந்து பிராந்தக சோழன்ன்றதை பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ இவரால் வந்து 2ஆம் கிருஷ்ணர் வந்து தோற்கடிக்கப்படுறார். 3ஆம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் ஆவார். ஸோ ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவித்தவர் தந்திதுர்கர். அதுல சிறந்த அரசர் வந்து அமோகவர்ஷர். ராஷ்டிரகூடர்கள்லயே வந்து திறமை வாய்ந்த கடைசி அரசர் யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர்.
சோழர்களை இந்த மூன்றாம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களை வந்து தக்கோலம் எங்க இருக்குன்னா தற்போது வேலூர் மாவட்டத்துல வந்து இருக்கு. அங்க வந்து போர்க்களத்துல வந்து தோற்கடித்து தஞ்சாவூரை வந்து மூன்றாம் கிருஷ்ணர் வந்து கைப்பற்றினார்ன்றதை கொடுத்திருக்காங்க. சேம் டைம் வந்து இந்த மூன்றாம் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல, ராமநாதபுரம்னு சொல்லுவோம் இல்லையா, ராமநாதபுரம் ராமேஸ்வரம்னாலும் சேம் தான். அங்க கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை வந்து மூன்றாம் கிருஷ்ணர் வந்து கட்டினார்ன்றதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இலக்கியம், கலை, கட்டிடக்கலை. இவங்களுடைய ராஷ்டிரகூடர்கள் காலத்துல இலக்கியம், கலை, கட்டிடக்கலை எப்படி இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். இது வந்து நம்ம தமிழ் புத்தகம் படிச்சப்பவே படிச்சிருப்போம். முதலில் கிடைத்த இலக்கிய நூல் அப்படின்ட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த கவிராஜ மார்க்கம் தான் வந்து இலக்கிய நூல், இலக்கண நூல் அப்படின்ட்டு கன்னட மொழியில வந்து சொல்லியிருப்பாங்க. இது யாரால் இயற்றப்பட்டதுன்னா அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். கன்னட மொழியில வந்து பாத்தீங்கன்னா கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் யாருன்னா ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா ரன்னா. ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா ரன்னான்றவங்க முக்கியமானவங்க. கைலாசநாதர் கோவில் எல்லோரா கைலாசநாதர் கோவில் பாணியில கட்டியிருப்பாங்க எல்லோரால. இது எல்லோரா எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத் அருகில வந்து இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த முதலாம் கிருஷ்ணர்ன்றதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் வந்து யார் கட்டினதுன்னா இந்த முதலாம் கிருஷ்ணருடைய காலத்துல வந்து கட்டியிருப்பாங்க. அது வந்து டார்க்கா வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. முதலாம் கிருஷ்ணர் வந்து கட்டியிருப்பாரு. இந்த கைலாசநாதர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோயிலின் சாயலை வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கைலாசநாதர் கோயில் திராவிட கட்டிடக்கலை கூறுகளை வந்து கொண்டுள்ளதுன்றதையும் சொல்றாங்க எல்லோரால இருக்கக்கூடிய. அடுத்து வந்து எலிபண்டா தீவு. ஆக்சுவலி இந்த தீவினுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபுரி. உள்ளூர் மக்கள் வந்து காரபுரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இது எங்க இருக்கு இந்த எலிபண்டா தீவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைக்கு பக்கத்துல வந்து இருக்கு அப்படின்னுட்டும், இந்த தீவுல வந்து பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற போர்த்துகீசியர்கள் வந்து இந்த தீவுக்கு எலிபெண்டா தீவு அப்படின்னு பெயர் வச்சாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பட்டடக்கல் வளாகத்துல வந்து ராஷ்டிரகூடர்கள் வந்து கோயில்களை வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்கு சமண நாராயணர் கோயிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலும் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டன. பட்டடக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நாராயணர் கோயிலும் கட்டியிருக்காங்க, காசி விஸ்வேஸ்வரர் கோயிலும் வந்து யாரால கட்டப்பட்டிருக்குன்னா ராஷ்டிரகூடர்களால கட்டப்பட்டிருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து உலகம் அந்நாளின் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் ரோஷன் புத்தர் சிலை யாரால கட்டப்பட்டதுன்னா சீனாவின் தாங் அரச வம்சத்தினால் கட்டப்பட்டது. இமேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த புத்தர் சிலை மாபெரும் லேஷன் புத்தர் சிலை வந்து சீனாவின் தாங் அரச வம்சத்தினால கட்டப்பட்டிருக்கு. அடுத்து இந்த சைடு இருக்கக்கூடிய பாக்தாத் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் பாக்தாத். இது வரைக்கும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் வந்து பார்த்துருவோம். ராஷ்டிரகூடர்களுடைய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தந்தி துர்கர். ராஷ்டிரகூடர்கள் பிறப்பால் வந்து என்ன அவங்க கன்னடர்கள் ஆவர். அவங்களுடைய தாய்மொழி ராஷ்டிரகூடர்களுடைய தாய்மொழி கன்னடம். ராஷ்டிரகூட அரசர்கள்ல தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர். பிராந்தக சோழன் வந்து எந்த ராஷ்டிரகூட அரசரை வந்து தோற்கடித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் கிருஷ்ணரை வந்து தோற்கடித்திருப்பார். ராஷ்டிரகூடர்கள்ல மிகவும் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர். 3ஆம் கிருஷ்ணர் வந்து யாரை தோற்கடித்திருப்பாருன்னா சோழர்களை தக்கோலம்ன்றது தற்போது வேலூர் மாவட்டத்துல இருக்கு. அங்க போர்க்களத்துல வந்து 3ஆம் கிருஷ்ணரான ராஷ்டிரகூட அரசர் வந்து சோழர்களை வந்து தோற்கடித்து தஞ்சாவூரை வந்து கைப்பற்றிருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர். கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். இதை இயற்றியவர் யாருன்னா அமோகவர்ஷர். கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் யாருன்னா ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா ரன்னா. கைலாசநாதர் கோயில் வந்து எல்லோரால வந்து இருக்கு. இது 1ஆம் கிருஷ்ணர் வந்து கட்டியிருப்பாரு. இந்த எல்லோரா எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத் அருகில வந்து இருக்கு.
எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா முதலாம் கிருஷ்ணர். எலிபெண்டா தீவினுடைய இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி. உள்ளூர் மக்கள் வந்து அது என்னவா அழைச்சாங்க, காரப்புரி அப்படின்னு அழைச்சாங்க. இந்த எலிபெண்டா தீவு எங்க இருக்குன்னா மும்பைக்கு அருகில வந்து இருக்கு. எல்லோராவும் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான், எலிபெண்டா தீவும் வந்து மகாராஷ்டிரா தான். எல்லோரா வந்து அவுரங்காபாத் அருகில, எலிபெண்டா தீவு வந்து மும்பைக்கு அருகில. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோரா எலிபெண்டா ஸோ ஒரே மாதிரி வர்ற மாதிரி வரும், அது பார்த்துக்கோங்க தெளிவா. ஸோ ரெண்டுமே வந்து யாருடைய காலத்துல தோற்றுவித்ததுன்னா ராஷ்டிரகூடர்கள் தான். இந்த தீவுக்கு எலிபெண்டா தீவு என பெயர் வச்சவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து பெயர் வச்சிருப்பாங்க. பட்டடக்கல் வளாகத்துல வந்து யாரால் கட்டப்பட்ட கோயில்கள் இருக்குன்னா ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் வந்து இருக்கு. நாராயணர் கோயிலும் இருக்கு. நாராயணர்னா திருமால், காசி விஸ்வேஸ்வரர்னா சிவன். ஸோ அவங்களுக்காக கட்டப்பட்ட கோயில்கள் வந்து இருக்கு. சமண நாராயணர் கோயில் இமேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. யாருடைய காலத்துலன்னா ராஷ்டிரகூடர்கள். மாபெரும் லேஷன் புத்தர் சிலையை வந்து எந்த அரசு வம்சத்தால் கட்டப்பட்டதுன்னா சீனாவின் தாங் அரச வம்சத்தினரால் கட்டப்பட்டது. பாக்தாத் என்றது இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம். பாடச்சுருக்கம் நம்ம இப்போ வரைக்கும் படிச்சது கொடுத்துருப்பாங்க, ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துக்கோங்க. 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல தென்னிந்தியாவை வந்து காஞ்சியில பல்லவர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பல்லவர்கள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதன் கட்டிடக்கலை அற்புதங்களுக்கு பெயர் பெற்றதாகும் என்றதை சொல்றாங்க. 3 வகையாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் கட்டிடக்கலைகள் பாணி வந்து இருந்திருக்கு. ஒன்று குடைவரை கோவில்கள் வந்து மகேந்திரவர்மன் பாணி, கட்டுமான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றைப்பாறை கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள் வந்து மாமல்லன் பாணி. கோவில் விமானங்களை கட்டுவதில் புதிய கட்டடக்கலை பாணியான வெசாரா யாரால வந்து வளர்க்கப்பட்டதுன்னா சாளுக்கியர்களால் வளர்க்கப்பட்டது. வெசாரான்றது வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு. அது வந்து யாரால வந்து வளர்க்கப்பட்டதுன்னா சாளுக்கியர்கள். ராஷ்டிரகூடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரா குகைகளும் எலிபெண்டா தீவிலும் வந்து அவங்களுடைய கட்டடக்கலை சாதனைகளை வந்து காணலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. எல்லோரா குகை, எலிபெண்டா தீவு. அடுத்து வந்து புக் பேக் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யாருன்னா 2ஆம் நந்திவர்மன். கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் வந்து மத்தவிலாசன், குணபாரன், விசித்திர சித்தன். கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு வந்து ஐகோல் கல்வெட்டு. கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து பொருத்தமான விடையை டிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர்களை உணர்த்துகிறது என்றது சரி. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்றதும் சரி. இரு கூற்றுகளும் சரி. பல்லவ அரசினை பற்றி கூற்றுகளை சிந்திக்கவும். இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் ஏற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின என்றது சரி. முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார் என்றதும் சரி. இரு கூற்றுகளும் சரி. ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியானவை அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தந்தி துர்க்கர். அமோகவர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். சேம் டைம் வந்து ராஷ்டிரகூடர்கள் சிறந்த அரசர் யாரு, அமோகவர்ஷர் தான். முதலாம் கிருஷ்ணர் வந்து எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை கட்டினார். ஸோ 3மே வந்து சரி. கீழ்காண்பனவற்றுள் எது சரியான இணையில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள் சேம் டைம் வந்து சாளுக்கியர் காலத்துலயும் வந்து அது அங்கே இருக்கும். அங்கே அந்த எல்லோரா குகைகள்ல நிறைய சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ சாளுக்கியர்களை சார்ந்ததும் வந்து இருக்கும். மாமல்லபுரம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். எலிபெண்டா குகைகள் வந்து யாருடையதுன்னா ராஷ்டிரகூடர்கள். எல்லோரா எலிபெண்டானாவே ராஷ்டிரகூடர்கள். பட்டடக்கல் வந்து சாளுக்கியர்கள். தவறான இணையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தின் தசகுமார சரிதம், தண்டின்ன்றதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. தசகுமார சரிதம் யாருடைய நூல்னா தண்டின். வாத்தியாயர் அப்படின்றது அவர் இயற்றிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாய பாஷ்யா என்ற நூலை வந்து இயற்றிருப்பாரு. பாரத வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மன் வந்து பெருந்தேவனாரை வந்து ஆதரிச்சிருப்பாரு. அவர் வந்து மகாபாரதத்தை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு பாரத வெண்பா என்ற பெயர்ல. பராவி இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருதா ஜீனியம்.
பராவி இயற்றியது வந்து கிருத்தார்ஜீனியம். அமோக வர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கம். இரண்டாம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார். முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சுட்டி கொண்டார். ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் வந்து ரவிகீர்த்தி. பரஞ்சோதி முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி. திருமயம், குடுமியான்மலை ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இசை கல்வெட்டுகள் வந்து பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. பல்லவர்கள் வந்து காஞ்சி, கீழை சாளுக்கியர்கள் வந்து வெங்கி, மேலை சாளுக்கியர்கள் வந்து கல்யாணி, ராஷ்டிரகூடர்கள் வந்து மான்ய கேட்டா. புகழ்பெற்ற சரியா தவறா? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார் என்றது சரி. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. ராஷ்டிரகூட இல்ல, சாளுக்கிய வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும். ஸோ 1984 வந்து சொல்லியிருப்பாங்க. தேவாரம் வந்து நாயன்மார்களால் இயற்றப்பட்டது, அதனால 4th ஸ்டேட்மெண்ட் தப்பு. விருப்பக்ஷா கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகும்ன்றது தப்பு. இது வந்து வெசாரா மாதிரியாக கொண்டு, வெசாரா பாணியில வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டக வினா. பல்லவர் காலத்து கட்டுமான கோயில்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னா வைகுண்ட பெருமாள் கோயில் அல்லது காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் சொல்லலாம். சாளுக்கியர் காலத்தில் வளர்ச்சி பெற்ற புதிய கட்டடக்கலை பாணியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெசாரா. ஐகோல் கல்வெட்டு கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தனரை இரண்டாம் புலிகேசி தோற்கடித்திருப்பாரு, அதை பத்தி கூறுது. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியது யாருன்னா முதலாம் கிருஷ்ணர். மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ள சிற்ப மண்டபத்தின் பெயர் என்ன? ஒற்றைக்கல். சாளுக்கியரின் கட்டுமான கோயில்கள் எங்க இருக்குன்னா பட்டடக்கல், ஐகோல், வாதாபி என்ற இடத்துல வந்து இருக்கு. பல்லவர் காலத்தில் பக்தி மார்க்கத்தை போதித்த இரு சைவ வைணவ துறவியரின் பெயர்கள். அப்பர் மாணிக்க வாசகர் வந்து சைவ துறவியர், நம்மாழ்வார் ஆண்டாள் வந்து வைணவர்கள். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தந்தி துர்கர். ஸோ தந்திய துர்கரன் இருக்கு, அது வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க, தந்தி துர்கர். முதலாம் நரசிம்மவர்மன் சூட்டி கொண்ட பட்டங்கள் யாவைன்னா மாமல்லன், வாதாபி, கொண்டான். அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசனும் முடியுது. 6th புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்யூ.